என்னடா இவன் சாப்பிட்ற தோசை தலையில கவுத்துட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு ஒரு நாள் அக்ஸாபள்ளி அண்ணாந்து பார்த்துட்டு போயிருந்தேன். அப்ப கிங்ஸ் என்ற ஒரு குட்டியா ஒரு ஹோட்டலை பார்த்தேன். சரி உள்ளுக்கு போய் என்னென்னடா ஸ்பெஷல் சொல்லி நான் முழுக்க போனேன். இவங்கிட்ட பாத்தீங்கன்னா சைவ சாப்பாடு அரைக்கணும், அசைவ சாப்பாடு அரைக்கணும், இந்திய சாப்பாடு, ஆப்பிரிக்க சாப்பாடு, எல்லா சாப்பாடும் வச்சுதான். சரி நம்ம விஷயத்துக்கு வரும். நான் இவங்கிட்ட என்னென்ன ஆர்டர் பண்ணி பாத்தீங்கன்னா மசாலா தோசை, பெப்பர் தோசை, அடுத்தது கெப் தோசை, அடுத்தது அவங்க பூரி, அந்த பூரி எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு முதலாவது ட்ரை பண்ணது அந்த பெப்பர் தோசை. நான் இதுக்கு ஒரு வீடியோ போட்டு ஆரிய பவன்ல அந்த பெப்பர் தோசை சாப்பிட்ற மாதிரி. ஏன் அங்க மட்டும் தான் அதுக்கு காத்தங்குடி இல்லையா, அதாவது காத்தங்குடியிலும் கொண்டு வந்துட்டாங்க அந்த பெப்பர் தோசை. அவ்வளோ பெருசா இருந்துச்சு. அதை எடுத்து அவங்க வச்சு அந்த சட்னியோட தொட்டு பார்த்தா நல்லாவே இருந்துச்சுப்பா. உள்ளுக்கு ஏசி வேற போட்டுருந்தாங்களா, நல்லா இருந்துச்சு. சரி அதை ஒரு வழியா சாப்பிட முடிஞ்சது. அடுத்து சாப்பிட ட்ரை பண்ணதான் பூரி. உண்மையா சொல்றாங்க, நான் ஹோட்டல்ல பூரி சாப்பிடுறது ஃபர்ஸ்ட் டைம். அந்த பூரியை எடுத்து அவங்க வச்சிருந்த அந்த கடலைக்கறி, அதை கட்டாயம் சொல்லி ஆகணும். என் ஃபேவரட் அந்த கடலைக்கறியா. கட்டாயம் நீங்க இந்த ஹோட்டல்னாலும் சரி இல்லை காத்தங்குடி வந்தாலும் இந்த பூரியை அந்த கடலைக்கறி இந்தங்க போயிடாங்கப்பா. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அந்த கடலைக்கறி. அந்த பூரியை எடுத்து அந்த கடலைக்கறி தொட்டு தூங்கும் போது வேற லெவல் இருந்துச்சு. சரி அடுத்து சாப்பிட்டு நான் ட்ரை பண்ணேன் கெப் தோசை. சரி அந்த கெப் தோசை எடுத்து அவங்க வச்சிருந்த சட்னி, கார சட்னியா இருந்தாலும் சரி, அந்த வெள்ளை சட்னி கடலைக்கறி எடுத்து தொட்டுதுங்க நல்லா இருந்துச்சு. ஏதோ பூசா ட்ரை பண்ணமா இருந்துச்சு. சரி அதையும் சாப்பிட்டோமா. அடுத்து சாப்பிட்டோமா மசாலா தோசை. அதை எடுத்து அதை இதுக்கு மூலமா சுரக்காய் சாப்பிட்டு இல்லை அம்மா திருத்த தெரிஞ்சாலும் சுரக்காய் சாப்பிட மாட்டேன், அதாவது சுரக்காய் கறி சாப்பிட மாட்டேன். ஆனா இந்த தோசைக்கு அந்த சுரக்காய் கறி ஒன்று வச்சிருந்தாங்க. அது அந்த காம்பினேஷன் நல்லாவே இருந்துச்சுப்பா. ஆனா மசாலா தோசைக்கு மசாலாவும் வச்சு இருந்தாங்க. அதாவது மசாலா உருளைக்கிழங்கு பருப்பு கறி எல்லாம் வச்சிருந்தாங்க. பட் இன்னும் எக்ஸ்ட்ரா கறி வேணும்னா அதுவும் தருவாங்க. சரி அதையும் தொட்டு காம்பினேஷன் நல்லா தான் இருந்துச்சு. சரி அதையும் சாப்பிட்டு முடிஞ்சது பிறகு மாமா சரி தம்பி என்கிட்ட ஒரு கஞ்சி குடிச்சு பாருங்க. சரி தாங்க மாமா குடிச்சு பார்ப்பேன். அதையும் குடிச்சு எனக்கு இந்த சிக்கன் கஞ்சி விட இந்த மரக்கறி கஞ்சி ரொம்ப அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஏன்டா அது காரமா நல்லா டேஸ்டா இருந்துச்சு. சரி அதையும் சாப்பிட முடியும். மாமா தம்பி ஜூஸ் ஒன்று போட்டுருக்கேன்டாரு. சரி மாமா குடி கொண்டு வாங்க. ஏன்டா நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் சாப்பிட முடியும். ஒரு ஜூஸா இருந்தாலும் சரி இல்லாட்டி ஒரு பிளேண்டியோ ஒரு காவட்டியோ குடிச்சாலும் அந்த குடிச்சாதான் அதை சாப்பிட்டு திருப்தி ஒன்று வரும். சென்னோடனே மாமா ஒரு விட்டமின் ஜூஸ் ஒன்று கொண்டு வந்தாரு. ஃப்ரெஷ் ஜூஸ் 150 ரூபாய்க்கு கொடுக்காங்க, 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சரி அதை குடிச்சு நல்லா இருந்துச்சு, கூலா இருந்துச்சு. சரி அதை சாப்பிட முடியும். திருப்பி தந்தார் மாமா தம்பி காவட்டி ஒன்று இருக்கின்றார். மாமா கேட்ட மாமா வாங்குறா வக்கா. சரி கொண்டு வாங்க. நான் 2 சொட்டு தான் அடிப்பேன், மிச்சத்தை கேமராமேன் பார்த்துக்கொள்ளுவோம். சரியா சொல்லி மாமா காவட்டியும் கொண்டு வந்தாரு. காவட்டியை குடிச்சு பார்த்தேன் இப்போ சாப்பிட திருப்தியாக வந்துச்சு. சரி ஒரு மாதிரியா வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாங்கலாம் ஷேர் பண்ணிருங்க. லொகேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம காத்தாங்குடி நீங்க தப்பி தவறி வந்தாலும் மசூல் அக்ஸாக்கு வருவீங்க. மசூல் அக்ஸாக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னுக்கு இருக்கிற ஹோட்டலாக இருந்தாலும் சரி, அது இவங்க ஹோட்டல் தான். புதுசாக ட்ரை பண்ணிருக்காங்கப்பா. இந்தியன் சாப்பாடு, அடுத்து ஆப்பிரிக்கன் சாப்பாடு, சைவம் அசைவம் எல்லாமே ஒரு கவலையுமே கட்டாயம் வந்து வருவாங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்டீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா. அடுத்த வீடியோவில் கட்டாயம் சந்திக்கலாம். பாய்.